வணக்கம். இன்னைக்கு நாம சுப்ரீம் பவர் எக்யூப்மெண்ட் லிமிடெட், அதாவது SPAL பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா. நீங்க கொடுத்திருக்கிற தகவல்களை வச்சு 1994ல ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் இப்போ மின்மாற்றிகள் தயாரிப்புல எப்படி இருக்கு, அவங்க நிதி நிலைமை, வளர்ச்சி பாதைகள், அப்புறம் எதிர்கால திட்டங்கள்னு எல்லாத்தையும் கொஞ்சம் அலசுவோம். ஆமா, கண்டிப்பா. முக்கியமா அவங்களோட லேட்டஸ்ட் நிதி முடிவுகள், அதாவது FY25ல கிட்டத்தட்ட 150 கோடி வருமானம் பண்ணிருக்காங்க. ஓஹோ. அதோட அவங்களோட பெரிய விரிவாக்க திட்டம் கூடவே என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல SPLோட நிதி நிலவரத்தை பார்க்கலாம். பார்த்தா குபேரா வலுவா இருக்கிற மாதிரி தெரியுது. FY25ல மொத்த வருமானம் ஒரு 31.65% அதிகமாகி 149.54 கோடியா இருக்கு. இப்ப கையில 167.67 கோடி மதிப்புள்ள ஆர்டர்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இது மே 27, 2025 நிலவரப்படி. ஆமா, இது அடுத்த சில குவார்ட்டர்ஸ்க்கு வருமானம் வரும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? நிச்சயமா கொடுக்குது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜில ஒரு மாற்றம். என்னது? முன்னாடி அரசு டெண்டர்கள்ல தான் அதிக கவனம் செலுத்தினாங்க. இப்ப தனியார் கஸ்டமர்ஸ் மேல அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? பாருங்க, FY25 வருமானத்துல 74% தனியார் கிட்ட இருந்து வந்திருக்கு. இதுவே FY23ல வெறும் 40.59% தான். அடிங்கப்பா, பெரிய வித்தியாசம். ஆமா, சொல்லப்போனா இது ஒரு பெரிய மாற்றம். இதனால கேஷ் ஃப்ளோ, அதாவது பணப்புழக்கம் நல்லா இருக்கு. அரசாங்கம் கிட்ட இருந்து பணம் வர்றதுல தாமதமாகிற பிரச்சனை கொஞ்சம் குறையுது. அது நல்லது தானே? ரொம்ப நல்லது. இதோட விளைவா அந்த ரிசீவபிள் சைக்கிள், அதாவது கடன் வசூலிக்கிற நாட்கள் கூட முன்னாடி 190 நாள் இருந்துச்சு, இப்போ 110 நாட்களா குறைஞ்சிருக்கு. இது பெரிய முன்னேற்றம் தானே? ஆமா, கண்டிப்பா. ஓஹோ, அப்போ பண வரவு சீராகுது. இது நல்ல விஷயம்தான். சரி, அடுத்து இந்த பிரம்மாண்டமான விரிவாக்கம்னு சொன்னீங்களே, அது என்ன? ஆமா, SPC ஒரு பெரிய புது ஃபேக்டரி கட்டிட்டு இருக்காங்க. ஓ, கிட்டத்தட்ட 70% வேலை முடிஞ்சிருச்சு. ஜான்வரி 2026ல உற்பத்தி ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி. இதன் மூலமா அவங்களோட உற்பத்தி திறன், அதாவது கெப்பாசிட்டி, வருஷத்துக்கு 2500 MVAல இருந்து 9000 MV ஆக உயரும். 9000? அதாவது 3 மடங்குக்கு மேல. MVAனா மெகாவோல்ட் ஆம்பியர், சரிதானே? ஆமா, அது டிரான்ஸ்ஃபார்மரோட திறனை அளக்கிற யூனிட். இந்த அளவுக்கு திறன் அதிகமாகிறதுனா நிறுவனத்துக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது அவங்க பெரிய, இன்னும் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்களை ஏற்படுறதுக்கும் சந்தையில இன்னும் பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கும் உதவும். ஓகே. இதுக்காக ஒரு 80-85 கோடி முதலீடு செய்றாங்க. இந்த ஆலை முழு திறனோட இயங்க ஆரம்பிக்கும் போது, அதாவது இன்னும் 2-3 வருஷத்துல வருஷத்துக்கு 500-550 கோடி வரை வருமானம் ஈட்ட முடியும்னு கணக்கிறாங்க. 500 கோடிக்கு மேலையா? ஆமா, உடனடி இலக்கா வர்ற FY26க்கு 200ல இருந்து 250 கோடி வருமானத்தை குறி வச்சிருக்காங்க. இது நிச்சயமா அவங்களோட வளர்ச்சிக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். ரொம்ப பெரிய இலக்கு இது. சரி, உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல, வேலை புது முயற்சிகள் எதுவும் இருக்கா? புது சந்தைகள் மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி இப்போ கேரளா, அதாவது KSEB, தெலுங்கானா, கர்நாடகாவில் KPTCL, இந்த மாதிரி மாநிலங்களையும் குறிவைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெறும் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம இப்போ ஸ்விட்ச் யார்டுகள் அமைக்கிற வேலையிலயும் இறங்கியிருக்காங்க. ஸ்விட்ச் யார்டுகள்னா? அது மின்சாரத்தை கட்டுப்படுத்தி விநியோகம் செய்யற சப்ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுல சமீபத்துல ஒரு 26 கோடிக்கு ஒரு ஒப்பந்தமும் கிடைச்சிருக்கு. ஓ, அப்போ டைவர்சிஃபிகேஷன் நடக்குது. ஆமா, இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையிலையும் SPL நல்ல கவனம் செலுத்துறாங்க. அது எப்படி? குறிப்பா சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான இன்வெர்டர் டியூட்டி டிரான்ஸ்ஃபார்மர் IDT விற்பனை FY25 வருமானத்துல 17-18% வந்திருக்கு. ஓஹோ. இந்த IDTகள் சூரிய மின்சக்தி இன்வெர்டர்களை கிரிட்டுக்கு பாதுகாப்பா இணைக்க உதவுது. இப்போ கையில இருக்கிற ஆர்டர் புத்தகத்துல 40% இந்த IDTகளுக்கானது தான். 40%? அப்போ அந்த செக்டார்ல நல்லா போறாங்கன்னு அர்த்தம். ஆமா, வளர்ந்து வர இந்த துறையில அவங்களோட முக்கியத்துவத்தை காட்டுது இல்லையா? கரெக்ட். வளர்ச்சி இவ்வளோ நல்லா இருந்தாலும் எல்லா பெரிய திட்டங்கள்லயும் சவால்கள் இருக்குமே. இங்க என்ன மாதிரி பிரச்சனைகள், ரிஸ்க்ஸ் வரலாம்? நீங்க சொல்றது சரிதான். கண்டிப்பா சவால்கள் இருக்கு. ஒன்னு, இந்த பெரிய விரிவாக்கத்தால ஊழியர்களுக்கான செலவு அதிகமாகி ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது PAT மார்ஜின் FY26ல ஒரு 1ல இருந்து 1.5% குறையலான்னு நிர்வாகமே எதிர்பார்க்குது. ஓ, இது எதிர்பார்க்கப்பட்டதான் போல. ஆமா, அது மட்டுமல்லாம மூலப்பொருட்கள், குறிப்பா CRGO ஸ்டீல், இது டிரான்ஸ்ஃபார்மர் செய்ய ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதோட விலை ஏற்ற இறக்கம் லாபத்தை பாதிக்கலாம். சரி.
அப்புறம் புது சந்தைகள்ல போட்டி கடுமையா இருக்கும். விரிவாக்க திட்டத்தை சரியான நேரத்துல முடிக்கணும். அப்புறம் இந்த அதிக உற்பத்தி திறனை முழுசா பயன்படுத்தணும். யூட்டிலைசேஷன் ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, கெப்பாசிட்டி உருவாக்குனா மட்டும் போறாது, அதை உபயோகிக்கணும். கரெக்ட். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்களோட கடன் அளவு ரொம்ப குறைவா இருக்கிறது. டெட் டு ஈக்விட்டி விகிதம் வெறும் 0.18 தான். ஓ, அது பெரிய பலம். ஆமா, இது அவங்களுக்கு நிதி ரீதியா ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. சரி, கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்கு? பங்கு விலை இப்ப எப்படி இருக்கு? முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ICRA அவங்க ரேட்டிங்கை திரும்ப பெற்றாலும் கிறிஸ்டல் நிறுவனம் BBB-ஸ்டேபிள் அப்படிங்கிற மதிப்பீட்டை கொடுத்திருக்கு. இது ஓரளவுக்கு நிதி நிலைத்தன்மையை காட்டுது. BBB மைனஸ். ஓகே. ஆனா பங்கு விலைய பாத்தீங்கன்னா மே 27, 2025 நிலவரப்படி 144.70 ரூபால இருக்கு. இதுக்கு முன்னாடி அதோட 52 வார உச்சம் 420 ரூபாய். சோ அதுல இருந்து கணிசமா குறைஞ்சிருக்கு. ஆமா, நல்லாவே இறங்கியிருக்கு. தற்போதைய PE விகிதம் சுமார் 19.45x இருக்கு. இந்த மதிப்பீடு இனிமே நிறுவனம் தன்னோட வளர்ச்சி திட்டங்களை எவ்வளோ வெற்றிகரமா செயல்படுத்துதுங்கிறத பொறுத்து மாறும். புரியுது. ஆக சுருக்கமா பார்த்தா சுப்ரீம் பவர் எக்யூப்மெண்ட் ஒரு முக்கியமான வளர்ச்சி பாதையில இருக்கு. உற்பத்தி திறனை 3 மடங்குக்கு மேல அதிகப்படுத்துறது, தனியார் கஸ்டமர்ஸ் மேல கவனம் செலுத்துறது, ரினியூவபிள் எனர்ஜி துறையில வாய்ப்புகள்னு எதிர்காலம் பிரகாசமா தெரியுது. உண்மைதான், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதே சமயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விரிவாக்கத்தை செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்கள், செலவுகளை கட்டுப்படுத்துறது, போட்டியை சமாளிக்கிறதுன்னு பல விஷயங்களை திறமையா கையாளணும். சரிதான். நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த பிரம்மாண்ட விரிவாக்கத்துக்கு பிறகு SPL தன்னோட சந்தை பங்கையும் லாப வரம்புகளையும் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மற்ற போட்டியாளர்களுக்கு மத்தியில எப்படி தக்க வச்சுக்க போகுது? இது உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.